ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ குழந்தையோட பொசிஷனை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குழந்தையோட பொசிஷன் வந்து எந்த வாரத்தில் என்னென்ன பொசிஷன் வந்து இருக்கணும், நார்மலாக என்ன பொசிஷன் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக ஆன்டீரியர் பொசிஷன் இருக்கும், போஸ்டீரியர் பொசிஷன்னு ஒன்று இருக்கும், செஃபாலிக் பொசிஷன்னு ஒன்று இருக்கும், ஹெட் டவுன் பொசிஷன்னு ஒன்று இருக்கும். இதை தவிர டிரான்ஸ்லைவ் ப்ரெசன்டேஷன்னு ஒன்று இருக்கும். இப்போ நார்மலாக எந்த பொசிஷன் இருந்தால் அது நார்மல் டெலிவரி ஆகும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக நம்மளுக்கு எந்த வாரத்தில் குழந்தையோட பொசிஷன் வந்து மாற ஆரம்பிக்கும்னா 5 மாதத்துல இருந்தே ஒரு சில பெண்களுக்கு செஃபாலிக் பொசிஷன்னு வந்துடும். நிறைய பெண்கள் வந்து செஃபாலிக் பொசிஷன்னா என்ன, அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகாதான்னு சொல்லி பயப்படுறாங்க. நார்மலாக நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிளான பொசிஷன் பார்த்தோன்னா இந்த செஃபாலிக் பொசிஷன் தான். குழந்தை வந்து ஹெட் டவுன் பொசிஷன்னு சொல்லுவோம். குழந்தை வந்து அதாவது நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு வாய்ப்பகுதியோட மேல் பகுதியில் இருந்தால் அது ஹெட் டவுன் பொசிஷன். அதுவே கொஞ்சம் கர்ப்பப்பைக்கு உள்ள, அதாவது நம்மளுடைய இடுப்பெலும்புக்குள்ளே கொஞ்சம் உள்ள நகர ஆரம்பிச்சிருச்சு, அது வந்து செஃபாலிக் பொசிஷன்னு சொல்லுவோம். செஃபாலிக் பொசிஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமான நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த செஃபாலிக் பொசிஷன் ஒரு சிலருக்கு 5 மாதத்திலேயே வந்து அவங்களுக்கு அனாமலி ஸ்கேன்லேயே குழந்தை வந்து செஃபாலிக் பொசிஷன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா எனக்கு உடனே குழந்தை பிறந்துருமான்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் அதாவது 70% பெண்களுக்கு 38 வாரங்களுக்கு அடுத்து தான் குழந்தை பிறக்குது. 20% பெண்களுக்கு 32வது வாரத்தில் இருந்து அதிகமாக குழந்தை வந்து பிறக்குது. எந்த வாரத்தில் குழந்தை பிறந்தால் ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப சேஃப்டி, நல்ல குழந்தைக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லைன்னா நார்மலாக 32வது வாரத்துல இருந்தே குழந்தை பிறக்கலாம். அதாவது 28 வாரங்களுக்கு கீழே போயிட்டாலே அது ப்ரீ மெச்சூர் பேபின்னு சொல்லுவாங்க. 32 வாரங்களுக்கு மேலே பிறந்துட்டாலே எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நார்மலாக 32 வாரங்களுக்கு அடுத்து கூட குழந்தை வந்து பிறக்கலாம். அப்போ ஆன்டீரியர் பொசிஷன்னா என்ன, போஸ்டீரியர் பொசிஷன்னா என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆன்டீரியர் பொசிஷன்னா உங்களுடைய குழந்தையோட தலைப்பகுதி வந்து, உங்களுடைய குழந்தையோட முகம் வந்து உங்களுடைய முதுகு பகுதியை வந்து நோக்கி பார்த்துருக்கும். இதுதான் ஆன்டீரியர் பொசிஷன். குழந்தை வந்து தலைகீழாக இருக்கிற நிலையில் உங்களுடைய குழந்தையோட முகப்பகுதி உங்களுடைய முதுகு பகுதியை பார்த்து இருந்ததுன்னா இது ஆன்டீரியர் பொசிஷன். அதுவே உங்கள் குழந்தையோட தலைப்பகுதி உங்களுடைய வயிற்று பகுதியை பார்த்து திரும்பி இருக்கு, குழந்தை தலைகீழாக திரும்பி தலைப்பகுதி மட்டும் உங்களுடைய வயிற்று பகுதியை பார்த்து திரும்பி இருக்குன்னா இது போஸ்டீரியர் பொசிஷன். இது ரெண்டுமே நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு கரெக்டான பொசிஷன் கூட சொல்லலாம். மேக்ஸிமம் எல்லா பொசிஷனில் இருந்தாலும் குழந்தைக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும். அப்போ எந்த பொசிஷனில் இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகாதுன்னா, நம்மளுக்கு டெலிவரி உங்களுக்கு பெயின் வந்துருச்சு ஆனால் ஒரே ப்ரீச் ப்ரெசன்டேஷன்லையே தான் இருக்குது, குழந்தை வந்து தலைகீழாக திரும்பலை, அந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் மட்டும்தான் சி செக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ ப்ரீச் ப்ரெசன்டேஷன்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அதுவுமே பயப்படணும்னு தேவை கிடையாது. ப்ரீச் ப்ரெசன்டேஷன் இருந்தால் நார்மல் டெலிவரியே ஆகாதுன்னா கண்டிப்பாக அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ப்ரீச் ப்ரெசன்டேஷன்னா குழந்தை வந்து அப்படியே நம்மளுடைய வயிற்று பகுதியில் குத்த வச்சு உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா உட்காந்துருக்கும். இந்த பொசிஷனை தான் வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த குழந்தையோட தலைப்பகுதி எப்போனாலும் வந்து திரும்பலாம். இன்னைக்கு திரும்பலாம், நாளைக்கு திரும்பலாம், உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்து அடுத்த நேரத்தில் கூட திரும்பலாம். குழந்தை ஹெட் டவுன் பொசிஷன் வந்துருச்சுன்னா ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும். ஒரு சிலருக்கு என்ன தான் பெயின் வந்து என்ன தான் இதானாலும் உங்களுக்கு குழந்தை வந்து தலைகீழ திரும்பாது, அப்படியே உட்காந்துருக்கும். அப்படி இருந்ததுன்னா சி செக்ஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு போவாங்க. இந்த ப்ரீச் ப்ரெசன்டேஷன் என்னென்ன காரணங்களால் வரும்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்திருந்தால் இதனால தான் இந்த ப்ரீச் ப்ரெசன்டேஷன் வருமானா கண்டிப்பாக கிடையாது. இதனாலேயும் ஒரு காரணமாக இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு பனிக்கூடத்தோட நீரோட அளவு ரொம்ப கம்மியாக இருந்தா, ஏன்னா குழந்தைக்கு தேவையான அந்த வழுவழுப்பு தன்மை, நல்லா ரொட்டேஷனுக்கு தேவையான தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் அதனால் நல்லா ரொட்டேட் ஆக முடியும். பனிக்கூடத்தோட நீரோட அளவு ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட ப்ரீச் ப்ரெசன்டேஷன் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ பனிக்கூடத்தோட நீர் கம்மியாக இருந்ததுன்னா நிறைய தண்ணீர் குடிங்க, அதிகமாக நல்லா வாக்கிங் போங்க. ப்ரீச் ப்ரெசன்டேஷன் இருந்தாலும் நல்லா குழந்தை கூட அதிகமாக பேசுங்க, நல்லா ஈஸியாக திரும்பிடு, அம்மாவுக்கு கஷ்டம் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது நம்ம குழந்தை கூட அதிகமாக பேசிட்டு இருக்கும் பொழுது குழந்தை ஹெட் டவுன் பொசிஷன் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இன்னொரு பொசிஷன் நம்ம பார்த்தோம்னா டிரான்ஸ்லேவ் பொசிஷன். இந்த டிரான்ஸ்லேவ் பொசிஷன் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து
நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு குழந்தை ஹெட் ஒன் பொசிஷன் வந்துருச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மேபி ப்ரீச் ப்ரெசன்டேஷன் மாரி தான். நெறைய பெண்களுக்கு வந்து ரைட்டு, லெஃப்ட்டு அந்த மாதிரி கூட உதைக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் ப்ரெசன்டேஷன் இருந்ததுன்னா, குழந்தை வந்து அவங்களுடைய இடுப்பு ரைட் சைட்ல அதிகமா உதைக்கிற மாதிரியும், லெஃப்ட் சைட்ல அதிகமா உதைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு அடி வயித்துல, அதாவது அவங்களுடைய வெஜினல் பகுதிகளுக்கு பக்கத்துல குழந்தையோட உதைக்கிறது ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா, குழந்தை வந்து ஹெட் ஒன் பொசிஷன் வரப்போகுது, அல்லது குழந்தை கீழ இறங்க போகுதுன்னு கூட இது பண்ணலாம். ஏன்னா, ஒரு சில பெண்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப வலிக்கிற மாதிரி, ரொம்ப முட்டுற மாதிரி இருந்ததுன்னா, குழந்தை ஹெட் ஒன் பொசிஷன் வந்துருச்சுன்னு கூட இது பண்ணலாம். ட்ரான்ஸ்லேட் ப்ரெசன்டேஷனோ, ப்ரீச் ப்ரெசன்டேஷனோ இருந்ததுன்னா பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நல்லா எந்த அளவு வாக்கிங் போக முடியுமோ, அந்த அளவு வாக்கிங் போங்க. வாக்கிங் போனாலே போதுமானது. ஈஸியா நல்லா ரொட்டேட் ஆகுறதுக்கு தேவையான தண்ணீர் அதிகமா குடிங்க. தண்ணீர் மட்டும் இல்லாம, தண்ணீர் சத்து சார்ந்த காய்கறிகள், பழங்கள் இந்த மாரி எடுத்துக்கொள்ளும் பொழுது, உங்களுக்கு பனிக்கூடத்தோட நீர் வந்து அதிகமாகும். அதே மாதிரி ஹீமோகுளோபினோட லெவலும் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. நார்மல் டெலிவரி அப்போ நம்மளுக்கு அதிகமான அ நெறைய வெளில போகும். ஸோ, அந்த நேரத்தில நம்மளுக்கு தேவையான பிளட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ, நெறைய நம்மளுக்கு, அதாவது நார்மலா நமக்கு ஹீமோகுளோபின் நம்ம பார்த்தோம்னா, 10 வந்து நார்மல் இது. அதுவே பிரெக்னன்சி டைம்ல உங்களுக்கு டெலிவரி அப்போ கரெக்ட்டா 12வது இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆனா கூட நம்மளுக்கு அந்த பிளட்டோட லெவல் வந்து கம்மியாகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பொசிஷன் இருக்கு, அந்த பொசிஷன் இருக்கு, எதையுமே நெனைக்காதீங்க. நல்லா வாக்கிங் போங்க. நல்லா கொஞ்ச நேரம் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஆவது உங்களுடைய வயிற்று பகுதிய வெயில்ல காமிங்க. காலையில காமிக்கிறது இன்னுமே ரொம்பவே நல்லது. விட்டமின் டி வந்து கிடைக்கும். நல்ல ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்ல ஹெல்தியான காய்கறிகள், கார்போஹைட்ரேட் அதாவது நெறைய அதிகமான சாப்பாடு உணவுகள வந்து கம்மி பண்ணிட்டு, காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி அதிகமா எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி